சிறிய உரை. அயல்நாட்டில் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? நாம் அனைவரும் பெருமையுடன் பேசி வரும் தமிழ் மொழியை நமது அடுத்த தலைமுறையினரும் தொடர்ந்து பேச வேண்டும். இதன் அவசியத்தை பற்றி கிருஷ்ணன் பேசவிருக்கிறார். என்னவென்று கேட்போம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஒரு அறுசுவை விருந்தை போல் இனிமையானது. அதில் அனைத்து உணர்வுகளும் கலந்துள்ளது. தமிழ் எழுத்துக்களிலே ழகரம் சிறப்பு வாய்ந்ததாகும். அது மட்டுமில்லாமல் ஆயுத எழுத்து தமிழ் மொழிக்கு மட்டுமே சொந்தம். தமிழ் மெய்யெழுத்துக்கள் 3 பிரிவாக பிரிந்துள்ளது. கசட தபல வல்லினம், எகன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். இதுவில்லாமல் எந்த எழுத்தை எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விதிமுறைகள் உண்டு. நான் பள்ளியில் பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற பிற மொழிகளை பயின்றேன். ஜெர்மன் சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தாலும் கேட்பதற்கு தமிழை போல் இனிமையாக இல்லை. பிரெஞ்சு கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் தமிழை போல் சரியாக ஒழுங்கமைக்கப்படவில்லை. இப்படி கேட்பதற்கும் படிப்பதற்கும் இனிமையாகவும் மற்றும் சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஒரே மொழி தமிழ் மொழி. தமிழ் இலக்கணம் 3 வகையாக பிரிந்துள்ளது. எழுத்து, சொல், பொருள். எழுத்து மற்றும் சொல் இலக்கணம் தமிழின் இயல்பை கூறுகிறது. பொருள் இலக்கணம் தமிழ் மக்களின் வாழ்முறையை கூறுகிறது. இவ்வாறு மக்களின் வாழ்முறையை இலக்கணம் கூறிய ஒரே மொழி தமிழ் மொழி. தமிழின் சிறப்பு இதோடு இருக்கவில்லை, அதையும் தாண்டி புனிதமானது. தமிழை பேசினால் நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்குமா? வாழ்நாளுக்கும் மொழிக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிதானே யோசிக்கிறீர்கள். காரணம் சொல்கிறேன், கேளுங்கள். தமிழை பேசும் பொழுது நம்மளுடைய உடலிலிருந்து குறைந்த அளவு காற்று வெளியாகிறது. இதனால் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் தேய்மானம் ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. ஈழ் என்னும் எழுத்தை சரியான முறையில் உச்சரித்தால் பிட்யூட்டரி சுரப்பி சுரக்கின்றது. இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. உயிரெழுத்துக்களை சரியான முறையில் உச்சரித்தால் ஐம்புலங்களிலும் குறைபாடு ஏற்படாது. மெய் எழுத்துக்களை சரியான முறையில் உச்சரித்தால் உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நாம் தமிழை மாத்திரை அளவில் சிறிதளவு பேசினால், சரியாக பேசினால், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி நாம் எல்லாரும் சாப்பிட மாத்திரை தேவைப்படாது. இதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் தமிழை அமிர்தம் என்று கூறினார். அமிர்தமை சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழலாம், தமிழை பேசினாலும் கூட நீண்ட காலம் வாழலாம். பொதுவாக சீனர்கள் ரொம்ப மதிநுட்பம் உள்ளவர்கள் மற்றும் அவர்கள் மொழி மேல் ரொம்ப கர்வம் கொண்டவர்கள். அப்பேற்பட்ட சீனர்களே நிறைய பேர் இப்ப தமிழ் படிக்கிறாங்களாம். நாம் அந்த காலத்திலிருந்து நம்முடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக இழந்து, உதாரணத்துக்கு நம் பாரம்பரியான மஞ்சள் பேப்பரை கூட அமெரிக்கர்கள் அப்பொழுதுக்கு சொல்கிறார்கள். இப்படி நம் மொழியை பேசாமல் கற்காமல் போனால் நம்முடைய மொழி மேல் இருக்கும் உரிமையை கூட நாம் இழக்க நேரிடும். அதுக்காக வச்சு தமிழை கற்கலாமே. நம் பள்ளியில் GCS இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் விதசன இலக்கியங்களை படிக்கிறோம். அதில் ஷேக்ஸ்பியர் எழுதிய மக்பெத் போனோம். அதில் ஒரு அரசன் எப்படி ஆட்சி தோக்கிறான் என்று காமிக்கிறார். ஆனால் நம் தமிழ் இலக்கியம் ஒரு அரசு எப்படி ஆட்சி ஜெயிப்பது என்று காமிக்கிறது. உதாரணத்துக்கு திருக்குறளை எடுத்துக்கலாம். அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. திருக்குறளை என்னுடைய அம்மா லைஃப் டிக்ஷனரி என்று கூறுவார்கள். ஏனென்றால் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கூட திருவள்ளுவர் கேளுங்கள், ஒரு தீர்வு தருவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமிழ் முதல்ல பேப்பர் பிரிண்ட் பண்ண நூல் திருக்குறள். அதை செய்தவர் எலிஸ் என்னும் ஒரு ஆங்கிலேயர். இப்படி ஒரு ஆங்கிலேயர் புத்தகத்தை படித்து வியந்து போயிருக்கிறார் என்றால் நாம் ஏன் படிக்கக்கூடாது? தமிழை பற்றி சொல்ல முடிய மாட்டேங்குது. இன்னும் வேற என்னடா சொல்ல போறான்னு யோசிச்சுருக்கீங்க. சொல்றேன், கேளுங்கள். தமிழ் மட்டும்தான் 7 தலைமுறைகளுக்கும் உறவு சொல் உண்டு. தந்தை தாய், பாட்டன் பாட்டி, கூட்டன் கூட்டி, ஓட்டன் ஓட்டி, செய்யோன் செய்யோர், பரம்பரை. நான் முன்பு சொன்ன காலத்திலையும் தமிழை கற்கவில்லை என்றால் பரவாயில்லை. ஊரில் இருக்கும் தாத்தா பாட்டி, பெரியம்மா பெரியப்பா, அத்தை மாமா போன்ற உறவினர்களிடம் பேசுவதற்காக வச்சு தமிழை படிக்கலாமே. தமிழை பற்றி சொல்வதற்கு இன்னும் 10,000 உண்டு. ஆனால் பாரதிதாசனுடைய அருமையான கவிதை வரிகளோடு நமக்கு சொல்வது, செந்நெல் மாற்றிய சோறும் பசுமை தேக்கிய கரியின் மகை, தன்னிக தானிய முதிரை கட்டி தயிருடு மிளகின் சாரும், நன்மதுரெஞ்சி கிழங்கு காணில் நாவில நிற்கிலுமாப்பா, உன்னை வளர்ப்பது தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன்.
இந்த தலைப்புக்கேற்ற உதாரணமே கிருஷ்ணர் தான். இவர் தமிழ் உச்சரிப்பும் தமிழ் மீது வைத்திருக்கும் பற்றும் நமக்கு நன்றாகவே தெரிகிறது. இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? நம்மளும் நம்ம பிள்ளைங்களை நம்ம தமிழ் சங்கத்துல இருக்கிற தமிழ் பள்ளியில சேர்த்து தமிழ் படிக்க வைப்போம். தமிழ் வளர்ப்போம், தாய்மொழியை காப்போம்.